இது வரைக்கும் நம்ம சேனலில் எத்தனை விதமான கேஜெட்ஸ் அன்பாக்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த ஒரு கேஜெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரானிக் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது நான் ஏன் வாங்கினேன் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்க போகிறோம். முக்கியமான வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு அன்பாக்சிங், ஒரு பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அந்த ப்ராடக்ட் இஸ் Atomberg Renesa. ஸோ இது நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலி நிறைய ஃபேன் இருக்குது, பட் இது ஸ்மார்ட் ஃபேன். அது எதுக்காக சூஸ் பண்ணேன் அண்ட் இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் நான் எல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு தனி ஃபீல்டில். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விங்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி மற்ற ஃபேன்ஸ்க்கும் நிறைய ஸ்மார்ட் ஃபேன்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த Atombergன்னு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதோட டிசைன் அண்ட் இதோட வெயிட். ஸோ இது வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேனும் ரொம்ப வெயிட்டில் இருக்குங்க. ஸோ ரொம்ப கிராம் கணக்கில் தான் இருக்கும், கிலோ கணக்கில் இருக்காது. அவ்வளோ வெயிட்டு கம்மி. ஈவன் எட்டுமே சரி, இல்லை விங்ஸுமே சரி, அவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருக்கும். இப்போ மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேனோட நாய்ஸ் கம்மியாக இருக்கணும், ரொம்ப ஏர்வேன் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. Atomberg பொறுத்த வரைக்கும் நான் ஆப்ரேட் பண்ணலாம் பண்ணேன். ஸோ அவங்க மார்க்கிங் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்க சவுண்டு வராததாக இருந்தது. வெறும் அந்த ஏர் ப்ளோயிங் சவுண்ட் மட்டும் தான் அது தவிர ஃபேன்லேருந்து எந்த ஒரு பெரிய சவுண்டும் வரல. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹெட்டு. இந்த ஹெட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு டிசைன்னே சொல்லலாம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஓகே, ஹெட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ யா, உள்ளே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெருசாக இருந்தாங்க, உள்ளே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணி ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமோட் நடுவில் பூஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்பீட் அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பூஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். மற்ற எல்லாமே நார்மலாக நம்ம ரெகுலேட்டரில் இருப்பாங்க, 1 2 3 4 ஆப்ஷன் அதுதான் இருக்கும். அண்ட் நடுவில் எல்இடி வரும். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு பெரிய எடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ரிமோட்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்இடி டிம் எல்லாமே இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். ஸோ எல்லா ஆப்ஷன் இதுலேயே வருது. அண்ட் டைமர் இருக்கும். ஏசி எப்படி நம்ம டைமர் செட் பண்ணிக்க முடியும், இவ்வளோ நேரம் ஓய்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதேமாதிரி இந்த ஃபேனுக்கும் செட் பண்ணிக்க முடியும். அந்த ரிமோட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆகவே தேவை. ஏன்னா ரிமோட்டும் விற்கிறாங்க, தனியாக விற்கிறாங்க. ஸோ அது வாங்கிக்கவும் முடியும். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது, ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஹெட்டு. நான் சொன்ன மாதிரி மற்ற ஃபேனுக்கும் இதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அதோட வெயிட்டு தான். ஸோ நார்மலாக ஒரு இதை தூக்குறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 kgலேருந்து ஒரு 4-5 kgs வரும். நார்மல் ஃபேனில் சொல்கிறேன், மேபி இப்போது குறைஞ்சிருக்கலாம். பட் நான்லாம் ஃபேன் இதுக்கும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது, இப்போ தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டூடியோ பெயிண்டும் அடைச்சிட்ருக்கோம், பார்த்தா தெரியும் பின்னாடி. இது எல்லாமே சேஞ்ச் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டூடியோன்னு சொல்லலாம், என் பர்சனல் ஸ்பேஸ், ரூம் எது வேணால் சொல்லலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான், என்னோடய ரூமுக்காக இந்த ஃபேனும் வாங்கினேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஸோ சிம்பிளான ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட், கிராம் கணக்கில் தான் இருக்கும். ஸோ அது தெரியும்ல, இந்த ஃபேனுக்கு மேலே 2 கார்டன் மாதிரி வரும்ல. ஸோ அதுதான் இது. ஸோ இவ்வளோ தான் பெருசாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே அந்த ராடு கொடுத்துருவாங்க. ஸோ தனியாக வாங்கின அவசியம் மோஸ்ட் எல்லா ஃபேன்லையும் கொடுத்துருவாங்க, அதே இது வந்துடும். ஸோ சிம்பிளுங்க, இந்த ஹெட் இருக்கும் அண்டு இம்பார்ட்டண்டான திங்ஸ். அப்புறம் இதுலேயே அந்த இதுவும் வந்துடும், இந்த போல்டு யூஸ் பண்ணுவோம்ல, போல்டு நட்டு எல்லாமே, அதுவும் ஒரு பேக்கிங்காக கொடுத்துருவாங்க. தெரியும் உங்களுக்கு, அதுவுமே ஒரு ஃபுல் பேக்கிங் கொடுத்துருவாங்க, உள்ளே இருக்கும். ஸோ எல்லாமே பேக்கப்பாக ஃபுல் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இதுக்கெலாம் தனியாக டெக்னீஷியன் வரணுமா, இல்லை Atombergலேருந்து வருவாங்க இதுலாம் கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம நார்மல் ஃபேன் செட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இந்த Atomberg ஃபேனும் செட் பண்ணணும். பெரிய விஷயம் கிடையாது. நார்மல் ஃபேன் எப்படி செட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த Atomberg ஃபேனையுமே செட் பண்ணுவோம். அண்டு நான் இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தது ரெனசா ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு ஃபேன் இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் வந்த ஃபேன், அது ஆல்மோஸ்ட் ஒரு 500லேருந்து ஒரு சம்திங் 600 டிஃப்ரென்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் 3000 அரௌண்ட் 500, அந்த 600 and 700 800 இருக்கும். நான் கல்குலேட் ப்ரைஸ் கீழே போடுறேன்.
ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ 4000 தான் உங்களோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த ஆட்டம்பர்க் ரெனெசா ஸ்மார்ட் ஃபேனாக போகிறது ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கிராம்டன் இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக 5000 ப்ளஸ் வருது ஸ்மார்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ ஆட்டம்பர்க் வந்து பெஸ்ட் ஹேண்டல் ஸ்பெசிஃபிகேஷன், முக்கியமாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும்ல. ஸோ இது வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஆல்மோஸ்ட் 360 390 ஏர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் யூஸ் பண்ணிட்டு ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஐவோரி அண்ட் பிளாக் பென் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன பெருசாக இருக்குது அப்படின்னா அதான் சேவிங்ஸ், எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ். இது 5 ஸ்டார். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும், யூனிட் சேவ் ஆகும் அப்படின்னா ஆட்டம்பர்க் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ உங்கள் எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாங் லைஃப் ஸ்பேனு அண்ட் முக்கியமான விஷயம் இது வந்து 3 years வாரண்ட்டி இருக்குது, 2 + 1 year வாரண்ட்டி இருக்குது. ஸோ டோட்டல் 3 years வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று எனக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம், எனக்கு ஆட்டம்பர்க் பிடிக்க வந்துச்சு ஒரு பெரிய விஷயம், இன்ஸ்பயர் பண்ண விஷயம் வந்து இது வந்து ஐஐடி பாம்பே அலுமினி வெஞ்சர். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாகம்னு சொல்லலாம் அந்த ஆட்டம்பர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. ஸோ அதனால தான் எனக்கு ஆட்டம்பர்க் பர்சனல் ஃபேவரட். இதுக்கு யூஸ் பண்ணதில்லை, ஆட்டம்பர்க் ஃபேனோ இல்லை கேஜெட்ஸோ எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஐஐடியோட அலுமினியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டம்பர்க் அப்படின்ற போது டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு விஷயம் வாங்கினது. அண்ட் எல்லாத்துலேயுமே இதில் ப்ளஸ்ங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து ஓவர் 1 million யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அமேசான்லேயும் குட் ரேட்டிங்ஸ், ஆல்மோஸ்ட் 5 ஸ்டார் கிட்ட வரைக்குமே ரேட்டிங்ஸ் இருக்குது ரெனெசாக்கு. அண்ட் ஸ்மார்ட் பிளஸ் இனிமேல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஆட்டம்பர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போனாலே எனக்கு இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்த ஆட்டம்பர்க் ரெனெசா வாங்கினேன். இதுலேயே கொஞ்சம் ஹை எண்ட்லாம் இருக்குது, 6000 7000 வரைக்குமே ஹை எண்ட்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஒருவேளை உங்கள் பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் 4000க்குள்ளே 3500லேருந்து 4000க்குள்ளே அப்படின்னா இந்த ஆட்டம்பர்க் ரெனெசா அப்படின்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் ஃபிக்ஸ் இட். ஃபைனலி நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபேன் வந்து முன்னாடி வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு 4 days முன்னாடி வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 days அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயமே நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒரு ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா நார்மல் ஃபேனுக்கும் இதுக்கும் இந்த கம்பேரிசன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பிகாஸ் நீங்கள் நார்மல் ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்கள் ரெகுலேட்டரில் ஒரு 4 இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் தான் ஸ்பீடு வரும். பட் இதில் பொறுத்த வரைக்கும் 5 அண்ட் பூஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதை நான் அட்வான்டேஜாக பார்க்குறேன். அண்ட் இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும், இப்போ வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஐ மீன் நார்மல் ஃபேனுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரிமோட்டு தான். ஒருவேளை நீங்கள் வந்து உட்காந்து இடத்துலேயே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் போகிறது வந்து பெஸ்ட். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வேணும், இல்லை ஆட்டம்பர்கோட அப்ளிகேஷன்லேயே நீங்கள் ரிமோட் இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான பல விஷயங்கள் வேணும் அப்படின்னா இதுலேயே ரெனெசா ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 500லேருந்து 400 ரேஞ்ச் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டம்பர்கில் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி ஃபேனோட மாடல்ஸில் எது ஸ்மார்ட், இப்போ ரெனெசா வாங்கியிருக்கேன், இது வேணும் ஆட்டம்பர்க் ரெனெசா. இதில் ஆட்டம்பர்க் ரெனெசா ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆட்டம்பர்கோட அப்ளிகேஷன் சப்போர்ட், அதில் ரிமோட் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ ரெனெசா ஸ்மார்ட் ப்ளஸ் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வீட்டில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வச்சுருப்பீங்க, அமேசான் அலெக்ஸா வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஃபேனை வந்து அந்த ஐஓடிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுமாதிரி ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நான் முக்கியமாக இந்த வந்து இதற்கு ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி ரெகுலேட்டரில் வந்து 4 தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அண்ட் நடுவில் வந்து பூஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பூஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5 விட கொஞ்சம் அதிகமாகவே ரொட்டேட் ஆகுது. அண்டு சொன்ன மாதிரி ஆர்பிளவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஸோ பூஸ்ட் அப்படின்றதுக்கு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஆர்பிள வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் எல்இடி, ஸோ எல்இடி ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்இடி ஆன் பண்ணினா உதாரணத்துக்கு இப்போ நான் 4 வைக்கிறேன் அப்படின்னா அந்த எல்இடியில் வந்து 4 இண்டிகேஷன் காட்டிட்டு 4ல் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத காட்டும், 3 இண்டிகேஷன் காட்டும். அந்த மாதிரி ஒரு நீங்கள் எல்இடி வேணும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைமர். ஸோ இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஏசிக்கெலாம் நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹவர்ஸ்லேருந்து இந்த ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஆன் இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதே சேம் ஃபங்க்ஷன் இந்த ஒரு ரெனெசாலையும் கொடுத்துருவாங்க ஆட்டம்பர்கில். ஸோ அதேமாதிரி ஸ்லீப். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்றது ஸ்மார்ட். இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இங்கேருந்து ஆன் பண்ணிக்க முடியும், இங்கேருந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக தான் நான் இது போனேன்.
ஸோ நார்மல் ஃபேனே ஆல்மோஸ்ட் 3000 ரேஞ்ச் வரப்போ இது நான் ஆஃப்லைனில் வாங்கும்போது எனக்கு 3050 ருபீஸ் வந்துச்சு. ஸோ ஆன்லைனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் என்ன அக்யூரேட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கீழே லிஸ்ட் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நான் ஒரு 5 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பெரிய எந்த ஒரு ஃபால்ட்டோ இல்லை டிஸ்அட்வான்டேஜோ தெரியல. அண்ட் ப்ரைஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரிமோட் அண்ட் ப்ளஸ் நல்லா ஏர் ப்ளோ கிடைக்கிது, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து குறை சொல்கிற மாதிரி பெருசாக இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் நார்மல் ஃபேன் இதை வாங்கிறதுக்கு நார்மல் ஃபேனே வாங்கிப்பேன், எனக்கு ஸ்மார்ட் ஃபேன்லாம் தேவையில்லை, ரிமோட்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபேன் வாங்கிக்கிறதும் பெஸ்ட்டு தான். ஸோ இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படின்றது நான் வெறும் ரிமோட் மட்டும் தான் சொல்வேன். மற்றபடி பெருசாக மற்ற ஃபேன் கம்பேர் பண்ணும்போது எதுவும் நான் பெருசாக சொல்லலை. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 5 ஸ்டார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேன் வந்து இப்போ நீங்கள் 3000 பட்ஜெட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா 5 ஸ்டார் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யூனிட் கணக்கில் தான் கன்சியூமே பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் உங்கள் எலக்ட்ரிசிட்டி சேவும் பண்ணணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஒரு பிராண்டாக போகிறீங்க அப்படின்னா Atomberg Renesa இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதை பற்றி எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இதை பற்றி கேட்குறதுக்கு. ஸோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்டுமே ஆன்சர் பண்ணுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஆன்சரை நான் வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.